போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. அகிலம் போற்றும் மாமரியே, இறையேசுவை ஈன்ற அன்பு தாயே, ஏழைகளின் துயர் துடைக்கும் எம்பட்டாபிரம் ஆரோக்கிய மாதாவே. திருக்குலமே எழுந்திடுக, அருள் பொழியும் பலியினிலே ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். சந்தோஷம் பெருகிடுமே அவர் சந்நிதி காண்கையிலே. சந்தோஷம் பெருகிடுமே அவர் சந்நிதி காண்கையிலே. திருக்குலமே எழுந்திடுக, அருள் பொழியும் பலியினிலே ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். ஆனந்தமுடனே அவர் திருமுன்னே கூடிடுவோம், கூடிடுவோம். ஆண்டவரே நம் கடவுள் என்று பாடிடுவோம், பாடிடுவோம். ஆனந்தமுடனே அவர் திருமுன்னே கூடிடுவோம், கூடிடுவோம். ஆண்டவரே நம் கடவுள் என்று பாடிடுவோம், பாடிடுவோம். அவரே நம்மை படைத்தார், அவருக்கே சொந்தம் நான். அவர் படைப்புகள் நாம், அவர் பிள்ளைகள் நாம், அவர் மந்தையின் ஆடுகள் நாம். திருக்குலமே எழுந்திடுக, அருள் பொழியும் பலியினிலே ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவரே, உமக்காக காத்திருப்போருக்கு அமைதி அளித்தருளும். அதனால் உம் இறைவாக்கினர்கள் நம்பத்தகுந்தவர்களாக காணப்படுவார்களாக. உம் ஊழியர்களின்
உம் மக்களாகிய இஸ்ரேலின் மன்றாட்டுகளுக்கு நீ தயவாய் செவி சாய்த்தருளும். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. அனைத்தையும் படைத்தவரும் ஆள்பவருமான இறைவா, எங்களை கண்ணோக்கி அருளும். அதனால் உமது பரிவிரக்கத்தின் செயலாற்றலை உய்த்துணர்ந்து உமக்கு முழு இதயத்தோடு நாங்கள் ஊழியம் புரிய அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நான் உங்களுக்கு அறிவித்த நற்செய்தியை நீங்கள் உறுதியாக பற்றிக் கொண்டிருந்தால் அதன் வழியாக மீட்பு அடைவீர்கள். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு நான் அறிவித்த நற்செய்தியை நினைவுறுத்த விளைகிறேன். அதை நீங்களும் ஏற்றுக்கொண்டீர்கள், அதிலே நிலைத்தும் நிற்கிறீர்கள். நான் உங்களுக்கு அறிவித்த நற்செய்தியை நீங்கள் உறுதியாக பற்றிக் கொண்டிருந்தால் அதன் வழியாக மீட்பு அடைவீர்கள். இல்லையேல் நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கை பொருளற்றதே. நான் பெற்றுக்கொண்டதும் முதன்மையானது எனக் கருதி உங்களிடம் ஒப்படைத்ததும் இதுவே. மறை நூலில் எழுதியுள்ளவாறு கிறிஸ்து நம் பாவங்களுக்காக இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூலில் எழுதியுள்ளவாறே 3ஆம் நாள் உயிருடன் எழுப்பப்பட்டார். பின்னர் அவர் கேபாவுக்கும் அதன் பின் 12 தோன்றினார். பின்பு 500க்கும் மேற்பட்ட சகோதரர் சகோதரிகளுக்கு ஒரே நேரத்தில் தோன்றினார். அவர்களுள் பலர் இன்னமும் உயிரோடு இருக்கின்றனர், சிலர் இறந்து விட்டனர். பிறகு யாக்கோபுக்கும் அதன் பின் திருத்தூதர் அனைவருக்கும் தோன்றினார்.
எல்லோருக்கும் கடைசியில் காலம் தப்பி பிறந்த குழந்தை போன்ற எனக்கும் தோன்றினார். நான் திருத்தூதர்களிடையே மிக கடையவன், திருத்தூதர் என அழைக்கப்பெற தகுதியற்றவன். ஏனெனில் கடவுளின் திருச்சபையை துன்புறுத்தினேன். ஆனால் இப்போது நான் இந்த நிலையில் இருப்பது கடவுளின் அருளால்தான். அவர் எனக்கு அளித்த அருள் வீணாகி விடவில்லை. திருத்தூதர்கள் எல்லாரையும் விட நான் மிகுதியாக பாடுபட்டு உழைத்தேன். உண்மையில் நானாக உழைக்கவில்லை, என்னோடு இருக்கும் கடவுளின் அருளே அவ்வாறு உழைக்க செய்தது. நானோ மற்ற திருத்தூதர்களோ யாராய் இருந்தாலும் இதையே பறைசாற்றுகிறோம். நீங்களும் இதையே நம்பினீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவர் இரக்கம். ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவர் இரக்கம். என்றென்றும் உள்ளது அவர் இரக்கம் என்று இஸ்ராயேல் இனத்தார் புகழட்டுமே. என்றென்றும் உள்ளது அவர் இரக்கம் என்று இஸ்ராயேல் இனத்தார் புகழட்டுமே. என்றென்றும் உள்ளது அவர் இரக்கம் என்று ஆரோனின் குலத்தார் புகழட்டுமே. என்றென்றும் உள்ளது அவர் இரக்கம் என்று ஆரோனின் குலத்தார் புகழட்டுமே. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவர் இரக்கம். ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவர் இரக்கம். துன்புறும் வேளையில் ஆண்டவரை நான் நம்பிக்கையுடனே அழைக்கின்றேன். துன்புறும் வேளையில் ஆண்டவரை நான் நம்பிக்கையுடனே அழைக்கின்றேன். ஆண்டவரும் என் மன்றாட்டை கேட்டு விடுதலை அளிக்கின்றார். ஆண்டவரும் என் மன்றாட்டை கேட்டு விடுதலை அளிக்கின்றார். ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது
அவர் இரக்கம். ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவர் இரக்கம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 7 இறை வார்த்தைகள் 36 முதல் 50 முடிய. அக்காலத்தில் பரிசேயருள் ஒருவர் இயேசுவை தம்மோடு உண்பதற்கு அழைத்திருந்தார். அவரும் அந்த பரிசேயருடைய வீட்டிற்கு போய் பந்தியில் அமர்ந்தார். அந்நகரில் பாவியான பெண் ஒருவர் இருந்தார். இயேசு பரிசேயருடைய வீட்டில் உணவருந்த போகிறார் என்பது அவருக்கு தெரிய வந்தது. உடனே அவர் நறுமண தைலம் கொண்ட படிகச் சிமிழை கொண்டு வந்தார். இயேசுவுக்கு பின்னால் கால்மாட்டில் வந்து அவர் அழுது கொண்டே நின்றார். அவருடைய காலடிகளை தம் கண்ணீரால் நனைத்து தம் கூந்தலால் துடைத்து தொடர்ந்து முத்தமிட்டு அக்காலடிகளில் நறுமண தைலம் பூசினார். அவரை அழைத்த பரிசேயர் இதைக் கண்டு, இவர் ஓர் இறைவாக்கினர் என்றால் தம்மை தொடுகின்ற இவள் யார், எத்தகையவள் என்று அறிந்திருப்பாள், இவள் பாவியாயிற்றே என்று தமக்குள்ளே சொல்லிக் கொண்டார். இயேசு அவரை பார்த்து, சீமோனே, நான் உனக்கு ஒன்று சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு அவர், போதகரே, சொல்லும் என்றார். அப்பொழுது அவர், கடன் கொடுப்பவர் ஒருவரிடம் ஒருவர் 500 தெனாரியமும் மற்றவர் 50 தெனாரியமுமாக இருவர் கடன்பட்டிருந்தனர். கடனை தீர்க்க அவர்களால் முடியாமற் போகவே இருவர் கடனையும் அவர் தள்ளுபடி செய்துவிட்டார். இவர்களுள் யார் அவரிடம் மிகுந்த அன்பு செலுத்துவார் என்று கேட்டார். சீமோன் மறுமொழியாக, அதிக கடனை யாருக்கு தள்ளுபடி செய்தாரோ அவரே என நினைக்கிறேன் என்றார். இயேசு அவரிடம், நீர் சொன்னது சரியே என்றார். பின்பு அப்பெண்ணின் பக்கம் அவர் திரும்பி சீமோனிடம், இவரை பார்த்தீரா? நான் உம்முடைய வீட்டிற்குள் வந்தபோது நீர் என் காலடிகளை கழுவ தண்ணீர் தரவில்லை. இவரோ தம் கண்ணீரால் என் காலடிகளை நனைத்து அவற்றை தமது கூந்தலால் துடைத்தார். நீர் எனக்கு முத்தம் கொடுக்கவில்லை. இவரோ நான் உள்ளே வந்தது முதல் என் காலடிகளை ஓயாமல் முத்தமிட்டு கொண்டே இருக்கிறார். நீர் எனது தலையில் எண்ணெய் பூசவில்லை. இவரோ என் காலடிகளில் நறுமண தைலம் பூசினார். ஆகவே நான் உனக்கு சொல்கிறேன், இவர் செய்த பல பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, ஏனெனில் இவர் மிகுதியாக அன்பு கூர்ந்தார். குறைவாக மன்னிப்பு பெறுவோர் குறைவாக அன்பு செலுத்துவோர் ஆவர் என்றார். பின்பு அப்பெண்ணை பார்த்து, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார். பாவங்களையும் மன்னிக்கும் இவர் யார் என்று அவரோடு பந்தியில் அமர்ந்திருந்தவர்கள் தங்களுக்குள் சொல்லிக் கொண்டார்கள். இயேசு அப்பெண்ணை நோக்கி,
உமது நம்பிக்கை உம்மை மீட்டது, அமைதியுடன் செல்க என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு அரசன் ஒருவன் அதிகாலையில் எழுந்து உப்பரிகையில் அவன் உலாவிக் கொண்டிருந்தான். அப்போது சுற்றுமுற்று பார்த்து கொண்டிருந்தவன் கீழே குனிந்து பார்க்கின்றான். ஒரு இளைஞன் ஒருவன் அந்த வழியாக நடந்து போய்க் கொண்டிருக்கின்றான். அந்த இளைஞன் அரசனை பார்த்து புன்னகை பூக்கின்றான். அந்த அரசரும் இளைஞனை பார்த்து புன்னகை பூக்கின்றார். பிறகு தன்னுடைய அந்த காலை நடையை முடித்துவிட்டு அவர் கீழே மாடிப்படியின் வழியாக கீழே இறங்குகின்றார். இறங்குகின்ற பொழுது அவர் கால் தடுமாறி அரசன் கீழே விழுந்து விடுகின்றார். கையிலே பலத்த காயம் ஏற்படுகிறது. உடனே அங்கிருந்தவர்களெல்லாம் அரசை தூக்கி கொண்டு வந்து அவருடைய படுக்கறையிலே படுக்க வைக்கின்றார்கள். அப்போது அங்கிருந்த ஆஸ்தான ஜோதிடன் ஒருவன் வந்து சொல்கின்றார், அரசே, காலையில் நீங்கள் யார் கண்ணில் முதலில் விழித்தீர்கள் என்று கேட்கின்றார். அப்போது அரசர் சொல்கின்றார், ஒரு இளைஞன் ஒருவன் காலையில் என்னை பார்த்து சிரித்து கொண்டே சென்றான், அவனைத்தான் நான் முதலாக பார்த்தேன் என்று சொல்கின்றார். அப்படியானால் நீங்கள் விழுவதற்கு அந்த இளைஞன்தான் காரணம் என்று சொல்கின்றார். அப்படியா? உடனடியாக அந்த இளைஞனை அழைத்து வந்தவனுக்கு மரண தண்டனை கொடுத்து விடுங்கள் என்று சொல்கின்றார். அந்த இளைஞனும் அழைத்து வரப்பட்டு அரசன் முன்னால் நிறுத்தப்படுகின்றான். அவனுக்கு என்னவென்றே தெரியவில்லை. அரசன் சொல்கின்றான், என்னுடைய கைகளில் பார்த்தாயா, இவ்வளவு பெரிய காயம் ஏற்பட்டிருக்கிறது, அதற்கு காரணம் என்ன என்று தெரியுமா? நீதான் காரணம். காலையில் நான் உன்னைத்தான் முதலிலே பார்த்தேன், எனவேதான் எனக்கு இந்த காயம் ஏற்பட்டது என்று அரசன் சொல்கின்றான். அப்போது அந்த இளைஞன் சொல்கின்றான், நான் ஒன்று உங்களிடம் கேட்கலாமா? நீங்கள் முதலில் என்னை பார்த்தீர்கள், ஆனால் நானும் உங்களை முதலாக உப்பரிகையை நோக்கி மேலே பார்த்தேன். எனக்கு மரண தண்டனை, ஆனால் உங்களுக்கு ஏற்பட்டதோ வெறும் காயங்கள் மட்டும்தான். எனக்கு இப்பொழுது மரண தண்டனை கிடைக்கப் போகிறது, பார்த்தீர்களா என்று கேட்டான். உடனே அரசன் தன்னுடைய தவறை உணர்ந்து அந்த இளைஞனை விடுதலை செய்கின்றான். பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் எந்த பார்வையால் பார்க்கின்றோம் என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. நாம் தவறான பார்வை பார்த்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக அதனை நாம் தவறாக பார்க்கலாம். ஆனால் அது நிச்சயமாக சரியாக கூட இருக்கலாம். நம்முடைய பார்வை என்பது தவறான பார்வையாக நாம் பார்க்கின்றோம். எனவேதான் கவிஞர் சொல்கின்றான், கண்ணை நம்பாதே, அது உன்னை ஏமாற்றும் சொல்கின்றார். ஆக நம்முடைய பார்வை தவறாக இருக்கும் என்றால் நிச்சயமாக எல்லாமே தவறாகத்தான் இருக்கும். எனவேதான் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தியிலே பார்க்கலாம், பரிசேயருடைய இல்லத்திற்கு செல்கின்றார். எதற்காக பரிசேயருடைய இல்லத்திற்கு செல்கிறார் என்று சொன்னால் 3 விதமான காரணங்கள் இருக்கலாம். ஒருவேளை அந்த பரிசேயர் நல்லவராக இருக்கலாம், எனவே ஆண்டவர் இயேசுவை அழைத்திருக்கலாம், எனவே அவர் அங்கே செல்கின்றார். இரண்டாவதாக பார்க்கின்ற போது ஒருவேளை ஆண்டவர் இயேசுவை சிக்க வைக்கலாம் என்ற நோக்கத்தோடு அவர் ஆண்டவர் இயேசுவை அவருடைய இல்லத்திற்கு அழைத்திருக்கலாம். மூன்றாவதாக பார்க்கின்ற போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு பிரபலமானவராக பிரசித்தி பெற்றவராக இருக்கிறார் என்ற காரணத்தினால் கூட அவரை தன்னுடைய இல்லத்திற்கு அழைத்திருக்கலாம். ஆக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த பரிசேயருடைய இல்லத்திற்கு செல்கின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார் என்று தெரிந்தவுடனே மகதல மரியாள் என்ற பெண் ஒருவர் அவரை தேடி ஓடி வருகின்றார். நிச்சயமாக அவரிடம் சென்றால் தனக்கு
ஒரு மன்னிப்பு கிடைக்கும் என்று வருகின்றார். அந்த மகதல மரியா என்ற பெண் ஒரு பாவியான ஒரு பெண்ணாக இருக்கின்றார். எனவேதான் ஆண்டவர் இயேசு வந்திருக்கிறார் என்று தெரிந்தவுடனே அந்த பரிசேயருடைய இல்லத்திற்கு ஓடிச் சென்று அவருடைய காலடிகளில் அமர்ந்து கண்ணீரால் கழுவி நறுமண தைலத்தை பூசி அவர் கூந்தலால் துடைத்துக் கொண்டே இருக்கின்றார். இந்த நிகழ்வை பரிசேயர்களும் பார்க்கின்றார்கள், ஆண்டவர் இயேசுவும் பார்க்கின்றார். ஆக இவருடைய பார்வை என்பது வேறு வேறு விதமாக இருக்கின்றது. பார்வைகள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம் என்று சொல்வார்கள். இங்கே பரிசேயருடைய பார்வை என்னவென்று சொன்னால், இந்த பெண்ணானவள் ஒரு பாவியாக இருக்கின்றாள். இந்த பெண் ஒரு பாவி என்பது அவருக்கு நிச்சயமாக தெரிந்திருக்கும். தெரிந்திருந்தும் ஏன் அப்பெண்ணை அவருடைய காலடிகளை தொடுவதற்கு அனுமதிக்கின்றார்? ஏன் அந்த பெண்ணை அவர் ஏற்றுக்கொள்கின்றார் என்ற பார்வை இந்த பரிசேயருடைய பார்வையாக இருக்கிறது. அவருடைய பார்வையின் கோணம் என்பது வித்தியாசமாக இருக்கிறது. ஆனால் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பார்வை என்பது முற்றிலும் மாறுபட்ட ஒரு பார்வையாக இருக்கின்றது. ஆண்டவர் இயேசுவினுடைய பார்வையை பொறுத்தவரைக்கும் கருணையும் இரக்கமும் மன்னிக்கக்கூடிய மனநிலையும் கொண்டதாக இருக்கிறது. எனவேதான் அந்த பெண்ணை பார்த்து ஆண்டவரே சொல்கின்றார், உன்னுடைய நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று, உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று ஆண்டவர் இயேசு சொல்வதை பார்க்கலாம். ஆக ஆண்டவர் இயேசுவை பொறுத்தவரைக்கும் அவர் மன்னிக்கக்கூடியவராக, இரக்கம் காட்ட தயாராக இருக்கக்கூடிய ஒரு பார்வை ஆண்டவர் இயேசுவினுடைய பார்வையாக இருப்பதை பார்க்கலாம். ஆனால் பரிசேயருடைய பார்வையை பொறுத்தவரைக்கும் குறை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு பார்வையாக இருப்பதை நம்மால் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, கடவுளினுடைய பார்வை என்பது முற்றிலும் மாறுபட்ட ஒரு பார்வையாக இருக்கிறது. இந்த உலக பார்வையிலிருந்து கடவுளுடைய பார்வை என்பது முற்றிலும் மாறுபட்ட ஒரு பார்வையாக இருக்கிறது. கடவுளை பொறுத்தவரைக்கும் அவர் மன்னிக்கக்கூடியவராக இருக்கின்றார், பிறர் மீது கருணை காட்டக்கூடியவராக இருக்கின்றார், பிறர் மீது இரக்கம் காட்டக்கூடியவராக இருக்கின்றார். அவரிடம் நீதி, நேர்மை இவையெல்லாம் அங்கு பார்க்கப்படுவதில்லை. கடவுளின் பார்வையில் அன்பும் இரக்கமும் கனிவும் பரிவும் மன்னிப்பும் நிறைந்த ஒரு பார்வையாக இருக்கிறது. எனவேதான் எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையும் எல்லோருக்கும் ஆசீர்வாதம் கொடுக்கக்கூடிய ஒரு மனநிலையும் இருப்பதுதான் கடவுளுடைய பார்வையாக இருக்கிறது. ஆனால் பரிசேயருடைய ஒரு பார்வையை பார்க்கின்ற போது அவருடைய பார்வை முற்றிலும் மாறுபட்ட ஒரு பார்வையாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு வருவோம். நம்முடைய வாழ்விலே நாம் மற்றவர்களை பார்க்கக்கூடிய பார்வை, பிறர் மட்டில் நாம் பார்க்கக்கூடிய பார்வை என்பது எப்படிப்பட்ட ஒரு பார்வையாக இருக்கிறது? கருணை மிக்க ஒரு பார்வையாக இருக்கிறதா? இரக்கமிக்க ஒரு பார்வையாக இருக்கிறதா? பிறரை மன்னிக்கக்கூடிய ஒரு பார்வையாக இருக்கிறதா? என்னுடைய பார்வை என்பது எப்படிப்பட்ட ஒரு பார்வையாக பிறர் மட்டில் இருக்கின்றது? நம்மை நாமே ஆய்வு செய்து சிந்திப்போம். ஆமீன். மத்தேயு நற்செய்தி 7வது அதிகாரம் 7வது இறைவார்த்தை. கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும்; தட்டுங்கள், திறக்கப்படும்; தேடுங்கள், கண்டடைவீர்கள் என்று நம் ஆண்டவர் சொல்லுகிறார். நம்பிக்கையோடு நம்முடைய விண்ணப்பங்களை, மன்றாட்டுக்களை இறைவனின் திருப்பாதம் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரும் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட மந்தையாகிய மக்களை இறை வழியில் நடத்த தேவையான அருளையும் ஆற்றலையும் நிறைவாக தர வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆற்றலின் ஆண்டவரே, எம் நாட்டு தலைவர்கள் தன்னலம் மறந்து மக்களுக்கு தேவையான காரியங்களை செய்வதில் இனம், மதம், மொழி பேதம் பார்க்காமல் நற்பணிகளை செய்ய தேவையான வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் ஊற்றே இறைவா, மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறும் நோயாளிகள், ஆதரவற்றோர், அனாதைகள் அருளால் ஆறுதலும் தேறுதலும் பெற்று மன நிம்மதியோடு வாழ வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் ஆண்டவரே,
உலகில் நடக்கும் போர்களால் தங்கள் உறவுகளை இழந்து உடைமைகளை இழந்து நாடற்றவர்களாய் அகதி முகாம்களில் வாழும் மக்கள் விரைவில் விடுதலை பெற உமதருள் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக இறைவனிடத்தில் மன்றாடுவோம். கருணையே உருவான இறைவா, உம் திருப்பாதம் நாங்கள் ஒப்பு கொடுத்திருக்கிற எல்லா விண்ணப்பங்களையும் மன்றாட்டுக்களையும் ஜெபங்களையும் ஏற்று உமது நிறைவான அருளை ஆசீரை எங்கள் மீது பொழிந்து உமக்குரிய சாட்சிகளாய் நாங்கள் வாழ எல்லாவற்றையும் உம் திருப்பாதம் வைத்து வேண்டி மன்றாடி செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். வாழும் ஒரு கணம் அதுவே வாழ்வின் பேரின்பம், நீ இல்லாத வேறிடம் அனைத்தும் இருந்தும் ஏதின்பம். மிகுந்த கரத்திலே என்னை முழுதும் அர்ப்பணமே, இரக்கம் மிகுந்த கரத்திலே என்னை முழுதும் அர்ப்பணமே. வாழ்வது என்னில் நீயாக, வாழ்க்கை எல்லாம் உமக்காக, எல்லாம் தந்தை என்னை தந்தே, எல்லாம் தந்தே என்னை தந்தே. இரக்கம் மிகுந்த கரத்திலே என்னை முழுதும் அர்ப்பணமே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் ஊழியர்களாகிய எங்கள் மன்றாட்டுக்களை கனிவுடன் கண்ணோக்கி இக்காணிக்கைகளை ஏற்றருளும். இவ்வாறு உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் ஒவ்வொருவரும் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கை அனைவருடைய மீட்பிற்கும் பயன்படுவதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே,
என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது வார்த்தையாகவே அனைத்தையும் படைத்தீ, அவரையே மீட்பராக எங்களுக்கு அனுப்பினே. அவர் தூய ஆவியினால் உடலெடுத்து கன்னி மரியாளிடம் இருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். அவர் சாவை வென்று உயிர்ப்பு உண்டென விளங்கச் செய்தார். ஆகவே நாங்கள் வானகத் தூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து உமது மாட்சிமையை புகழ்ந்துரைத்து முடிவின்றி ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளை கடவுளமானவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் மீட்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன்னின் சுமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவுந்திரலும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திரலும். மேலும் உயிர்ச்செல்லும் எதிர்நோக்குடன் திருகொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றிருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாகிறோம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தோராய் இருந்தோர் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல
எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீரா. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உயிர்த்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவருடன் மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவர், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கருள்வதாக. ஆமென். உயிரே உயிரே இறைவா, உணவின் வழியில் வருவா, வாழும் உள்ளம் என்னை தேற்றவா, வாழ்வின் பாதை நாளும் மாற்றவா. உயிரின் உயிரே இறைவா, உணவின் வழியில் வருவா, வாழும் உள்ளம் என்னை தேற்றவா, வாழ்வின் பாதை நாளும் மாற்றவா. உன்னருள் வருகையில் உலகமே மகிழ்ந்திட, உயிரின் உயிரே இறைவா, உணவின் வடிவில் வருவாய், வாழும் உள்ளம் என்னை தேற்றவா,
வாழ்வின் பாதை நாளும் மாற்றவா. உலகம் வாழ நீயும் உந்தனுடனை சிரித்து உறவு பலியாய் உன்னை தந்தாய். உனது வழியில் நானும் எனது வாழ்வை உடைத்து உலகை மாற்றும் துணிவை தாராய். உலகம் வாழ நீயும் உந்தனுடனே சிரித்து உறவு பலியாய் உன்னை தந்தாய். உனது வழியில் நானும் எனது வாழ்வை உடைத்து உலகை மாற்றும் துணிவை தாராய். உன் அன்பு பாதைகள் என் வாழி பாடல்கள், உன் அருள் வார்த்தைகள் என் வாழ் தேடல்கள். உலகெல்லாம் மகிழ்ந்திட உள்ளத்தில் நீ வா. உயிரின் உயிரை இறைவா உணவின் வடிவில் வருவாய். வாழும் உள்ளம் என்னை தேற்றவா. வாழ்வின் பாதை நாளும் மாற்றவா. உயிரின் உயிரை இறைவா உணவின் வடிவில் வருவாய். வாழும் உள்ளம் என்னை தேற்றவா. வாழ்வின் பாதை நாளும் மாற்றவா. உன்னருள் வருகையில் உலகமே மகிழ்ந்திட உயிரின் உயிரை இறைவா உணவின் வடிவில் வருவாய். வாழும் உள்ளம் என்னை தேற்றவா. வாழ்வின் பாதை நாளும் மாற்றவா. நாம் போற்றும் திருக்கிண்ணம் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்ளுதலாகும். நாம் பிடும் அப்பம் கிறிஸ்துவின் உடலில் பங்கு கொள்ளுதலாகும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் பெற்றுக்கொண்ட விண்ணக கொடைகளின் செயலாற்றல் எங்கள் மனதையும் உடலையும் ஆட்கொண்டருள உம்மை வேண்டுகின்றோ. அதனால் நாங்கள் எங்கள் விருப்பு வெறுப்புகளுக்கு இடம் கொடாமல் இத்திருவிருந்தின் பயனுக்கு ஏற்ப வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பு சாட்சிகளாய் வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடரட்டும். சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் பட்டாபிராம் உடல் உள்ள நலம் தருகின்ற தூய வேளாங்கண்ணி ஆலயத்தினுடைய இந்த தெய்வீக திருப்பலியை மாதா டிவியில் ஒளிபரப்பு செய்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியை சமர்ப்பித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. இயேசுவின் தாய் நம் தாய், நீ கலங்காதே நான் உன்னோடு என்று நல தரும் ஆரோக்கியத்தாய். நீ கலங்காதே நான் உன்னோடு என்று நல தரும் ஆரோக்கியத்தாய். ஆவே ஆவே மரியா,
ஆவே ஆவே மரியா, ஆவே ஆவே மரியா, இதோ இதோ நம் தாய்.